வந்து இன்ட்ரோ வெயிட் பண்ண சொல்லு. ஹாய் ஹலோ பேசுறா. பூப்பர் ஆயிர போதுடா பூப்பர் பேசு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்ட்ரோ மட்டும் எடுத்து வச்சுப்போம் என்ன சும்மா போடுவோம். ஓகே 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 ரெடி ஸ்டார்ட். மறுபடியும் டேக் ஒன். வாங்க மச்சான் 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 என்ன ஸ்ட்ரைட்டா பாரு ஸ்ட்ரைட்டா பாருடா. எங்க பார்க்கணும்? அப்படிதான் பார்த்தேன் அப்படியே பாரு. ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் போஸ். நாங்கள் கோஜோ, இது உங்கள் சுகுணா. இப்போ நம்ம என்ன ப்ளே பண்ண போறோம்னா ஸ்கை பிளாக். நான் தான் சுகுணா. அப்போ இப்போ என்ன ப்ளே பண்ணோம்னா ஸ்கை பிளாக் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் டியூவல் ஸ்கை பிளாக் சர்வைவல். இது சீசன் 1 எபிசோட் 1. வாங்க வீடியோ கூட போகலாம். அவ்வளோதான் வேலையை வருப்போ. கிரிஞ்சா இருக்கு சத்தியமா முடியல. போடுவோம் போ. டே 1 டே 2 ஆரம்பிக்கிறோன்னு பார்த்தா நீ நைட் வரைக்கும் வேலை ஆரம்பிச்சிருக்கு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? டே 1 அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். நான் கடைசியில பார்த்தா அப்படிதான் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் ரெக்கார்டே பண்ணலாம் நீ. நான் சரி நார்மலா ஆடுறோம். சரி நார்மலா ஆடணும்னு போட்டுட்டேன். ஓகே இப்போதான் டே கானேஜ் இப்பதான் காட்டுது. ஆபீஸ் வந்தாடா. நான் போய் இந்த இடத்த போறேன் சுத்தி போடணும். பரவா வாங்க பிச்சை காலம் வேணாம் ப்ரோ. 34 ஆபீஸ் சொன்னேன் எதுக்கு? அதே மாதிரி இந்த காபூல் ஸ்டோன்னா ஒரு நமக்கு அட்வான்டேஜ் தான் கைஸ். இந்த காபூல் ஸ்டோன்ல சாரி காபூல் ஸ்டோன் கிடையாது பாரு ஸ்கை பிளாக்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதை கிளிக் பண்ணால் எங்கிட்ட கூப்பிட்டு போகுது. கேம் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல. கேம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு போல. கேம் ஃபீச்சர்ஸ் இருக்கா? ஆமாம் விளாட தெரியாதவங்க கூட அதை பார்த்து கற்றுக்கலாம். இப்போ எனக்கு என்ஸ்டோன் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணோம்னா எப்படி என்ஸ்டோன் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஒரு பிஸ்டனு ரைட்ரா ஒன்றும் புரியல. சரி ரைட்டு நான் போய் வேலையெல்லாம் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம உருவாக மாட்டேங்கிறா. சீக்கிரம் உருவாக மாட்டேங்கிறா கல்லு. அது அப்படிதான் ப்ரோ. இன்னொன்று சொல்ல வரேன்ட்டு இதில் சுக்குனா பார்த்தீங்கன்னா பிகினரு. சுக்குனா பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு புது ஆள் சொல்ல போனா. நான் வந்து இந்த மைன்கிராஃப்டை 3 வருஷம் விளாண்டுருக்கேன். நான் கிரியேட்டிவிட்டி தானே போட்டு விளாடுவேன். கேட்டுக்கங்க கிரியேட்டிவிட்டி தான் விளாடுவேன். இந்த மைன்கிராஃப்ட் கிடையாது, வேற மைன்கிராஃப்ட். காசு இல்லாத மைன்கிராஃப்ட். அந்த ஃப்ரீயா ட்ரையல் மைன்கிராஃப்ட் அதா? ஆமா, அதுல எல்லாம் பிளாக்கும் கொடுத்துருவாங்க. நான் போய் ஒவ்வொரு வேர்ல்டா பார்த்துட்டு அதுல இருந்து காப்பி பண்ணி இதுல போய் கட்டி கொடுப்பேன். எப்படின்னா கட்டிடுவேன். அது ஒரு இதோட இது போயிடும், கல்லெல்லாம் போயிடும். அது எது வச்சுடா தோன்றது கல்லடின்னு தெரியாம ஃபர்ஸ்ட் தான் ஆரம்பிச்சேன். பார்த்துக்குங்க இந்த அளவுக்கு ஒரு பிகினர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இருக்கும் சொல்லியிருந்துருவோம் கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புடிங்கிடுவாரு இவரு. நாம புடிங்கி தானே இருக்கேன். 2 3 அங்க என்ன பண்ணுகிற நீ? கீழே ஒரு ஃபிளாட்டை கட்டிட்ட. நீ எங்கடா இருக்க? இங்க பின்னாடி இருக்கீங்க, சைடுல இருக்கேன் பாரு. வட்டம் மாதிரி கட்ட போறேன். வட்டம் மாதிரி கட்டி கொட்டை மாதிரி கட்டாம சரிதான். எப்படி வில்லேஜ் நல்லா கொண்டு வர்றது? வரும் சார் வந்துடுறேன். ஒரு நாள் விடிஞ்சு விட்டுருச்சையா. சூரிய இதை பார்ப்போம் வாங்க. என்ன பார்ப்போம். வயசான ஆள் மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டுருக்கேன். போய் வீடு
ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னவென்றால் ஒரு ட்ரீ பிளான் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்த கட்டிக்கிட்டு எனக்கு ஆனால் சத்தியமாக மறந்து போச்சு எப்படி கட்டுறதுன்ட்டு. ஒரு ஸ்டாக் வந்துருச்சுடா வேணுமா? ஆமாம், அங்கே செஸ்ட்டில் போட்டு இந்த வாங்கிக்கிறேன். இருவா எத்தனை இருக்கு? ஒன்று 2 இப்படி போய் ஓகே தப்பு பண்ணிட்டேன். ஐயா காய்ஸ், பில்டே தப்பு. ஐயா 2 இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கேருந்து 3 பிளாக் போகணும். 1 2 3. இங்கேருந்து 2 பிளாக் தள்ளி போகணும். ஒரு பிளாக் வச்சுட்டு 2 பிளாக் தள்ளி வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 பிளாக் போகணும். வச்சுட்டு இதே மாதிரி பண்ணி அடுத்து ஒரு 3 பிளாக் அங்கே வைக்கணும். 1 2. கீழே உண்டா செத்துருவேன். ரீஸ்பான் இருக்கு கீழே வந்து செத்து போயிடுவேன். இருக்கிற பொருளை தான் கொடுத்துட்டு செத்துப்போ. செஸ்ல வச்சியா ஒரு ஸ்டாக்கு? ஏற முடியலையா? சரி அந்த இடத்த உடச்சு விட்றா, அவ்வளோதான்டா வேலை முடிஞ்சுடா. ஏறுறா அப்போ போடா. கீழே நிறைய நீ கீழேண்ணா எவ்வளோ இருக்கு காபிள் போனு. வர சுகுணாவை கண்டுக்காதீங்க, அடிக்கடி கிரிஞ்சு பண்ணுவார் அவரு. நான் அதை பில்டு பண்ணி முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். அது கண்ணு தெரியாத பைத்தியம் மேலே எரிப்பாரு. தண்ணி வெளியே வந்துருச்சா? என்னமோ கோளாறு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நினைச்ச மாதிரி தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சா? என்னமோ கோளாறு பண்ணிட்டேன் நினைச்ச மாதிரி. போதுடா ஐயோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவனை நம்பி ஒரு வேலை கொடுக்க முடியல பார்த்தீங்களா? அது உள்ள போய் சேர்ந்துருக்குறா பாடுறா கல்லெல்லாம். அது மூடுறாத. அதே அதை மூணுனா லூஸு. அதை மூணுனா அது அப்சைடாக மாறும். மைமனத சரி லூஸு அப்சைடாக மாறிடும். லூஸு வாட்டர் வந்து லாவா டச் பண்ணால் அப்சைடாக மாறிடும். தெரியாதா? தெரியாது. அது டச் பண்ண கீழே அது தப்பி தவிர கூட மூடிடாத. அதை சொல்லிட்டேன், செருப்பு எழுதிடிப்பேன் மேலே. இல்லை உன்னை நினச்சா எனக்கு பயமாக இருக்கு. நான் வேற ஒரு ஃபார்ம் கட்டி கொடுத்துருப்பா, வெயிட் பண்ணு. ஐயா 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 காய்ஸ், அவன் கோளாறு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். இவனை என்னால் நம்ப முடியல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எனக்கு மட்டும் ஸ்லோவாக இருக்குது. மழை பெய்யுது ப்ரோ வழியில். கரெக்டாக ஓகே. இங்கேருந்து போகணும். 10 மீட்டர் தள்ளியே வா, கூடயே வராத. தள்ளியிலே விட்டுற போகிறேனே. தள்ளி விட முடியுமா? அடங்கொம்மால போச்சுடா. பூரா ஓட்டுமே போச்சுடா. எப்படி மைண்ட் பண்ணுவ? எதுவுமே இல்லை, காபூசம் சுத்தமா இல்லை. சர்வே உசுர வாங்கடா. டீ வளர்ந்தாதான் அடுத்து ப்ராக்ரஸே பண்ண முடியும் கைஸ். என்ன பண்ணுறேன் இதெல்லாம் வெயிட் பண்ணணும். சரி ஓகே, சரி வா என்ற ஐடியா முடிச்சுப்போம். என்னடா பாரு இப்போ நம்ம என்ன கட்டியிருக்கோம்னா ஒரு காபூல் ஸ்டோன் ஜென்ரேட்டர், அங்கே ஒரு ட்ரீ ஃபார்ம்னு பேரே இல்லை. பேருக்கு தான் ட்ரீ ஃபார்ம், ஆனால் ஒரே ஒரு ட்ரீ தான் இருக்கு.
இருந்த லூட்டப்ப வாயிட்டுக்குள்ள விழுந்தாச்சு. சரி ட்ரீ வளர வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்களுக்கு கோஜோ, இது உங்களுக்கு சுக்குனா. பாய் சொல்றா பாயிண்டு. பாய் பாய் எல்லாம் போயிட்டு வாங்க.